ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைஷ்ணாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு குருமா தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. தயிர் சாதம், ரச சாதம் கூட சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இதை நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு நீங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த சைஸ் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இல்லைனா உங்கள்கிட்ட கடலை மாவு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லா உருளைக்கிழங்குலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கிறேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக. அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கு உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் உருளைக்கிழங்கு முன்னாடி வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். ஒரு அரை வேக்காடு சொல்லுவாங்களா, 50% வேக வச்சு கூட சேர்த்துக்கோங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பொட்டேட்டோஸ் நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ரொம்ப நேரம் வதக்குற மாதிரி இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி சேர்க்கறதுனால நல்ல கிரேவி மாதிரி வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க, பாதி குக் ஆயிடுச்சு. அப்பப்போ நம்ம எடுத்து வேக வச்சுக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் நமக்கு. மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் உப்பு தேவையான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.